பார்ட்டியோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போகுது உங்கள் காதலில். தேர்ட் பார்ட்டி வந்து அந்த மழுப்புற மாதிரி விஷயங்களை பண்ணியும், உங்கள் நபர்களை மெல்ட் ஆக்கக்கூடிய மாதிரி விஷயங்களை பண்ணியும், அவர்களுடைய கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த நபர்கள் பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா உங்கள் நபர்கள் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு இந்த நபர்கள் ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாங்க. வரணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் அலர்ட் ஆகிறாங்க. என்ன சொல்லி இந்த நபர்களை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு பெரிய பிளானிங்கில் தான் உங்களுடைய நபர்களுடைய தேர்ட் பார்ட்டி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்காங்க. தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்ப விசுத்தன்மை கொண்ட நபர்கள் அப்படின்றதுனால உங்கள் நபர்கள் கொஞ்சம் எமோஷ்னலான நபர்கள். உண்மை எது பொய் எது அப்படின்னு பகுத்தறியாமலே ஒரு சில விஷயத்தை நம்பக்கூடிய நபர்கள் அப்படின்றதுனால அந்த நபர்களும் இந்த தேர்ட் பார்ட்டி சொல்கிற ஒரு சில பொய்யான விஷயத்தை நம்பிக்கிட்டு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்ட்டு தெரியாமல் அங்கே விழிச்சு கொண்டு நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்றது வந்து உங்கள் காதலில் தேவையில்லாமல் இல்லாத சில விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. தவறான சில விஷயங்களை சொல்லி உங்கள் நபர்களுடைய மனதை வந்து நல்லா குழப்பி விடுறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுக்கு மன ரீதியாகவே பயங்கரமாக நான் உடைஞ்சு போயிட்டுருக்கேன். எனக்கு இது உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரில, நான் பயங்கரமாக உன்னால் காயப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு வேதனையில் தான் உங்களுடைய நபர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை எந்தெந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியும், உங்களோட கேரக்டரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி சொல்லி கொண்டிருக்காங்க. இன்னொரு நபரோட தொடர்பு இருக்குது அல்லது காசு விஷயத்தில் சம்மந்தப்படுத்தி அப்படின்னு ரொம்ப கீழ்த்தனமான விஷயங்களை தான் இந்த செகண்ட் உங்களுடைய நபர்கள்கிட்ட இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால ஆல்ரெடி உங்கள் நபர்கள் இப்போது கோபத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட இன்னும் இந்த நபர்களுக்கு நிறைய ஆத்திரம் வருது, நிறைய கோபங்கள் வருது. ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மன அழுத்தம் வந்து உங்கள் நபர்களுக்கு ரொம்பவே அதிகமாகுது. அப்படிங்கும்போது இந்த மன அழுத்தத்திலேருந்து இந்த நபர்கள் வெளியில் வர முடியாமல் ஒரு சில பெயின்ஃபுல்லான விஷயங்கள்ல இருந்துட்டுருக்காங்க. துன்பம் அப்படின்றதும் மனசு வந்து விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு எனர்ஜிக்கும் உங்கள் நபர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா இந்த நபர்கள் இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் வேணும் அப்படின்னு நின்று இருக்கலாம். என்ன ஸ்டெப் எடுத்தாலாவது உங்ககிட்ட வந்துடுவேன், என்ன ஸ்டெப் எடுத்தாலாவது வேகமாக உங்ககிட்ட வந்துடுவேன் அப்படின்னு இருந்திருப்பாங்க. எத்தனை பிரச்சனை நடந்தாலும் நீ தான் எனக்கு வேணும், அந்த தேர்ட் பார்ட்டியே அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னா கூட நீ தான் வேணும் அப்படின்னு உங்களுடைய கைகளையே தூரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் பற்றி கொண்டிருந்திருப்பாங்க. உங்களையே சுற்றி சுற்றி வந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க தூரத்துலேயே இருந்தாலும் இந்த நபர்கள் உங்களை தொடர்பு கொள்ளலை, உங்களை பற்றி தேடுறாங்க இல்லை அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. இந்த நபர்கள் வந்து ஃபேக் ஐடி மூலமாகவோ இல்லை இந்த நபர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவோ உங்களை வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு விஷயத்தெல்லாம் விசாரித்து கொண்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போது இந்த நபர்கள் வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒன்று விடவும் முடியலை அப்படின்னு அந்த இருக பற்றி கொண்டிருந்தாங்கல்ல. ஸோ இப்போது அதில் ஒரு பிரேக் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை ரொம்ப கீழ்த்தனப்படுத்தி சொல்லும்போது உங்கள் நபர்களுக்கு மனம் விட்டு போயிடுச்சு. அதாவது நான் உனக்காக இவ்வளோ ஸ்டெப் எடுக்க ரெடியாக இருக்கேன், நான் உனக்காக இவ்வளோ போராடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்காக நீ என்ன பண்ண, எனக்காக என்ன நீ பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அந்த நபர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த மன விரக்தி. அதுதான் நம்மளே தவறாக நினைப்போம்ல, யோசிச்சு ஏன்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாங்க. இந்த சைடில் நீங்களுமே பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணுறீங்க. ஒரு சில பேர்களுக்கு இந்த இடத்துல என்ன தான் நடக்குது, இங்கால தேர்ட் பார்ட்டி இன்னும் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். தேர்ட் பார்ட்டி தான் ஏதாவது சதி பண்ணுறாங்களா, தேர்ட் பார்ட்டி தான் என்னை பிரிக்கிறாங்களா, நிஜமாவே இந்த நபர்களுக்கு இன்னொரு நபர்களுடைய தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில குழப்பங்கள்லேயே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஓகே, ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் உண்மையாகவே இந்த தேர்ட் பார்ட்டி சதி பண்ணுகிறார்களா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எஸ், கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் கேவலமான ஒரு சதி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஏன்னா இந்த நபர்களை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க கொஞ்சம் கூட தயாராகவே கிடையாது. நீங்களும் அவர்களும் புரிஞ்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த மூன்றாவது நபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எப்படி வர்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் நபர்களோட ஒரு காதல் பயப்பட்டிருந்திருக்கலாம், ஒரு அட்ராக்ஷன் வந்து இருந்திருக்கும். அது உங்கள் கூட இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு சில சந்தேகம் வந்திருக்கலாம். எதுக்கு உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இப்படி ஏதாவது இருக்குதா அப்படின்ற ஏதாவது ஒரு கேள்விகள் வந்து வந்திருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்க, ஒரு கோபத்தில் இருக்கீங்க. உங்கள் நபர்கள் உணர்ந்து கொண்டுட்டு வரட்டும் அப்படின்னு தான் நீங்கள் விலகி இருக்கீங்க. என்னால் ஸ்டெப் எடுக்க முடியும்
முடியாது. பட் நீ எனக்காக ஸ்டெப் எடுக்கணும், நீ எனக்காக இதை பண்ணணும், நீ இதை எனக்காக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த மாதிரி கேவலமான இந்த தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களை பற்றின தவறான எண்ணங்களை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. தவறான பாதையில் உங்கள் நபர்களை போகிறதுக்கு உங்கள் நபர்களை கைட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுக்கு மனவேதனை அப்படின்றது பயங்கரமாக அதிகமாக இருக்குது. ஏற்றுக்கொள்ள முடியலை. என்னுடைய நபர் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருந்தவர்களுக்கு இது என்ன நடக்குது என்னை சுற்றி, நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் மார்க்கும் இருக்குது. அவங்க சொல்கிறத ஏற்றுக்கொள்ளவும் முடியலை, அதே மாதிரி ஏற்றுக்கிறவும் முடியலை அப்படின்ற ஒரு மனவேதனையில் அந்த நபர்கள் இருக்காங்க. ஏன்னா இவர்கள் பாதி தூரம் உங்கள் நபர்களை நம்ப வச்சுட்டாங்க, பாதி அளவுக்கு உங்கள் நபர்களை வந்து அவர்களுடைய கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது உங்கள் நபர்கள் டோட்டலி அவங்கக்கிட்ட அடிமையாகிறது. ஏன்னா இந்த நபர்கள் சொல்ல, ஓ மை காட், ரொம்ப டென்ஷன் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்கும்போது டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் இருந்து நீங்கள் தான் டென்ஷன் ஆகிறேன், நான் தான் டென்ஷன் ஆகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஏன் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே அவர்கள் தேர்ட் பார்ட்டி கூட ஒரு உறவை வச்சுருக்கலாம். நீங்கள் கேட்கும்போது ஒரு பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போது என்னை ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கு. ஆதங்கம் தான் இந்த ரீடிங் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் வந்து இந்த காஞ்செல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு. எஸ், இது என்னோட சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய மன எண்ணங்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. இது என்னோட சுச்சுவேஷன் தான் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ உங்கள் கூட இருக்கும்போதே இந்த நபர்கள் ஆல்ரெடி உங்கள் நபர்களுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, சீட்டிங் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் தான் ரொம்ப இந்த நபர்களை பாதுகாக்க வேண்டி ஒரு ஃபைட்டை போட்டு அப்படி இப்படின்னு உங்கள் நபர்களை கட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு கண்ணை வச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு பிரிவு வந்துடுச்சு, இல்லை தேர்ட் பார்ட்டி மேலே தான் கோபமாகி நீங்கள் வந்துட்டீங்க, ஸ்டக் ஆகி என்னால் முடியாது, நீ எனக்கு ஏன் அப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு கோபத்தில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலும் இப்போ அவர்களுடைய ஆட்டம் வந்து அதிகரித்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் இல்லை, தடை பண்ணுறதுக்கு நீங்கள் இல்லை, அந்த காதலுக்கு சொந்தக்காரரும் நீங்கள் கிடையாது, உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் எந்த இதுவும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு உடனே தேர்ட் பார்ட்டியோட ஆட்டம் வந்து பயங்கர அதிகமாக தான் இருக்குது உங்கள் நபர்களை சொந்தம் கொண்டாடுறதுக்கு. எனக்கு இங்கே சும்மா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போகிறது மாதிரியான விஷயங்களை இந்த தேர்ட் பார்ட்டி இந்த இடத்துல காட்ட கிடையாது. தேர்ட் பார்ட்டியோட முழு போக்கு எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் நபர்களை சொந்தம் கொண்டாடுறது அப்படின்ற ஒரு வழியில தான் போய் கொண்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்கள் நபர்களுடைய வீக் பாயிண்ட் என்ன அப்படின்றது இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது. என்ன பண்ணால் உங்கள் நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சதுனாலேயே உங்கள் நபர்களை இவங்க ஈஸியாக அவர்களுடைய வலையில் வந்து வீழ்த்தி கொள்கிறாங்க. ஈஸியாக அவங்க நபர் இப்போ பாதி ரூட்டு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெரியாமலே ஒரு மந்தமான நிலையிலேயே அந்த தேர்ட் பார்ட்டியோட கைகளை பிடிச்சி கொண்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க தான் இங்கே உங்களோட விஷயத்தை யோசித்து ஓவர் திங்க் ஆகி ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி போயிட்டுருக்காங்களே. இங்கே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களாலேயுமே உங்கள் நபர்கள்ட்ட போய் பேச முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்கை தான் அவருங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களே. சரி செய்யவே முடியாத அளவுக்கு, அதாவது டக்குன்னு சரி செய்கிற பிரச்சனை கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய ஏஜ் வித்தியாசம் இருக்குது, சமயம் சார்ந்த வித்தியாசம் இருக்குது, ஃபேமிலி காதல் சார்ந்து ரிலேஷன்ஷிப் சார்ந்து அப்படின்னு நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படின்றதுனால எந்த ஒரு ஸ்டெப்புமே வேகமாக எடுத்து வைக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்துலேயும் ஒரு குற்ற உணர்ச்சியிலையும் தினம் உங்கள் நபர்களை நினச்சி நீங்கள் செத்து கொண்டிருக்கீங்க. உங்கள் நபர்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த ஏமாற்றத்தை வந்து என்னால் தாங்க முடியலை அப்படின்ற ஒரு வழியில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இந்த வழியை நல்லா பயன்படுத்தி கொள்கிற இந்த தேர்ட் பார்ட்டி ஈஸியாக உங்கள் நபர்களை மெல்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேடம் தரிக்கணுமோ தரிக்கிறாங்க. அதாவது அன்பாக இருக்கிற மாதிரி, கேர் கொடுக்குற மாதிரி, உனக்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் நான் ஒன்று பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்குற மாதிரி உங்கள் நபர்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த ஆறுதலுக்கு பின்னாடி அவங்க வைக்க போகிற வெயிட் வந்து பயங்கரமாக இருக்குது. உங்கள் நபர்களை முழுசாக யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. இங்கே உங்கள் நபர்களை சொந்தம் கொண்டாடணும். ஏன்னா அவர்கள்ட்ட வசதி அதிகமாக இருக்குது, இந்த நபர்கள்ட்ட எல்லா விஷயமும் இருக்குது. அப்படிங்கும்போது நான் இன்னொரு நபர்கிட்ட போகணும், இவங்களே ஓகே தானே, ஏன்னா உங்கள் நபர் தான் சொன்னதெல்லாம் கேட்குறாங்களே, ஒரு அடிமைத்தனமாக இருக்கிறாங்களே. அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுடைய மைண்டை வந்து திருப்பி வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க.
உங்கள் நபர்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே இவங்க ரொம்ப க்ளோஸாக பழகி உங்கள் நபரோட மைண்டை வந்து வாஷ் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. அப்போ இந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறவர்களும் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறவர்களும் நல்லா உங்கள் நபர்களுடைய மண்டையை வந்து கழுவிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த கட்டத்திலேருந்து உங்கள் நபர்களை நீங்கள் மீட்கணும் அப்படின்னா தனியாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஓகே, வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி கேளுங்க. உங்களோட சுச்சுவேஷன்ஸ் இப்போ என்ன மாதிரி ஆபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கைடன்ஸை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கானதாக இருந்தால் அந்த ரேஞ்ச் உங்களுக்கு பொருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. நீங்கள் இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தொடர்ந்து ரீடிங்ஸ் வந்து அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.